திருப்பரங்குன்றம் முருகர் மலைன்னு சொல்கிறோம். முன்னாடி இதில் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஸ்ரீகந்தர் மலைன்னு இருக்கு. அந்த ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலைன்னு இவங்க மாத்துறாங்க. நாங்கள் இங்கே ஒரு தர்கா கட்டியாச்சு, எங்களுடைய தர்கா வழிபாடுக்கு இடையூறாக இருக்குது, ஆகையினால இந்த இடத்துல விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ தைரியமாக தோலில் ஆட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் போய் மேலே ஆடு வெட்ட போகிறோம், மாடு வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மக்கள், அந்த பகுதியில் முஸ்லீம்கள் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. நீங்கள் இதே ஒரு ஹிந்து வேற மாதிரி ஒரு இஸ்லாமிய மத வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா இந்த நேரத்தில் செக்ஷன் 153A எல்லாம் போட்டு மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இவர் செயல்படுறாருன்னு சொல்லி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. திருச்செந்தூர்ல அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கார்லேருந்து இறங்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எங்களை உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியல, பெரியவங்கள்லாம் பாத்ரூம் போக முடியல. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்து முன்னணி அமைப்புடைய மாநில செய்தி தொடர்பாளரான திரு இளங்கோவன் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அருமை சார். இப்போ என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் கோயில வந்து முஸ்லிம்கள் அந்த இடம் எங்களுக்கான இடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அங்க என்னதான் நடக்குது, அது என்ன பிரச்சனை சார்? திருப்பரங்குன்றம் சொன்னாவே முருகப்பெருமான். திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னால் முருகனுடைய முதல் படை வீடு, 6 படை வீடு, அதில் முதல் படை திருப்பரங்குன்றம். அதனால் இவங்க கிளைம் பண்ணுறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. ரெண்டாவது, திருப்பரங்குன்றமில் அந்த கோவிலானது அதனுடைய வயசு 1500 ஆண்டுகளுக்கு மேலே அந்த கோவில் இருக்காங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம்ங்கிற ஒரு மதமே இல்லாத சமயத்தில் இந்த கோவில் உருவாகி இருக்கிறது. அந்த கோவில் அங்கே கட்டப்பட்டிருக்கு, சின்னதாக இருந்து அதுக்கப்புறம் பல்வேறு மன்னர்கள் அதை பெருசு பண்ணி அதிகப்படுத்தி விரிவுபடுத்தி, அதுவும் விஜயநகர சாம்ராஜ்யம் தெலுங்கர்களுடைய ஆட்சி சமயத்தில் அந்த மதுரையை ஆண்ட சமயத்தில் முன்னாடி கோபுரம் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக அந்த கோவிலை கட்டி முடித்தாங்க. குறிப்பாக அந்த நீங்கள் கோவிலை பார்த்தோன்னு சொன்னால் அந்த கோவில் மலையோடு சேர்ந்தது. மலை அங்கே மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மலையில் குடவரை கோவில்னு சொல்லுவாங்க. மலைக்குள்ளே மலைக்கு அந்த மலை கற்களை சுவாமியாக வடிவமைச்சிருக்காங்க. அதனால் அந்த மலையே திருப்பரங்குன்றம் மலை, இப்போ இருக்கிற மலையே முருகனுடைய மலை. இதுதான் காலங்காலமாக சொல்கிறது. இது இல்லாமல் இன்னொன்றும் ஸ்ரீகந்தர் மலை அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்குது. அந்த மலைக்கு ஸ்ரீகந்தர் மலை, இப்போ திருப்பரங்குன்றம் முருகர் மலைன்னு சொல்கிறோம். முன்னாடி இதில் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஸ்ரீகந்தர் மலைன்னு இருக்குது. அந்த ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலைன்னு இவங்க மாத்துறாங்க. மோட்ச தீபம் இறந்தவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் மோட்ச தீபம், அவங்க மோட்சம் அடையணும், அவங்க ஆத்மா மோட்சம் அடையணுங்கிறதுக்காக அந்த இடத்துல விளக்கேற்று இந்த பழக்கமெல்லாம் இருக்குது. இவங்க மேலே அந்த இடத்துல வந்த பிறகு இது சிக்கந்தர் மலை, நாங்கள் இங்கே ஒரு தர்கா கட்டியாச்சு, எங்களுடைய தர்கா வழிபாடுக்கு இடையூறாக இருக்குது, ஆகையினால இந்த இடத்துல விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நீதிமன்றம் போகிறோம். அப்போ நீதிமன்றம் போன பிறகு அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவியூ கவுன்சில் என்ன சொல்லுது, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நடந்த ப்ரிவியூ கவுன்சிலில் இதே வழக்கு போகுது. அப்போ முழுமையாக விசாரிச்சுட்டு இந்த மலை முழுமையும், திருப்பரங்குன்றம் மலை முழுமையும் முருகனுக்கு சொந்தம். ஏன்னா முருகன் குடவரை கோவிலாக, மலையின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய குடவரையாக அந்த கோவில் மூலவர் அப்படி இருக்காரு. அதனால இந்த மலை முழுவதும் முருகனுக்கு தான் சொந்தம், அந்த கோவிலுக்கு தான் சொந்தம். நீங்க எந்த இடத்துல கோவிலுக்கு சொத்து இருக்குன்னு சொன்னாலும் எந்த கோவிலுக்கு சொத்து இருக்கோ அந்த கோவிலுடைய சொத்து யார் பேர்ல இருக்கும்னு சொன்னா, யார் அந்த கோவிலுடைய மூலவரோ அவர் பேர்ல தான் இருக்கும். அதுவும் அது மைனர் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா 18 வயசு கீழே இருக்கிற, 21 வயசு கீழே இருக்கிற ஒரு குழந்தையோட ப்ராப்பர்ட்டி. அதனால அதை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்லை. அதை நிர்வாகம் மட்டுமே பண்ண முடியும்.
அதனால இந்த கோவில் நிலம், இந்த மலை முழுக்க கோவிலுக்கு சொந்தம், முருகனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் வரும். திரும்ப 1940 இது சம்பந்தமான மீண்டும் ஒரு வழக்கு போகுது. நாங்க போய் மேல போய் வெறும் பூஜை மட்டும் பண்ணணும், தர்கா அவங்களுடைய ஓதுது அது மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா முஸ்லீம்கள், அது மட்டும் நாங்க பண்றதுக்கு அனுமதிக்கணும், நாங்க வேற எதையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வழக்கு போறாங்க. அப்போ ஊர் மக்கள் என்ன அந்த ஊர்ல இருக்கவங்களை பத்தி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது மேல போயிட்டு வரட்டும், அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம், அது இடிச்சு மேல இருக்குது கட்டியாச்சு, அதனால போயிட்டு வரட்டும்னு சொல்லி வெறும் அங்க பூஜை பண்றதுக்கு அவங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்களோ இந்த சந்தன கூடம் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் மேல போய் பண்ணணும், பெரிய அளவுக்கு கூட்டம் வரக்கூடாது, அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது இப்படின்னு ரொம்ப தெளிவா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி எல்லாரும் அமைதியா போயிட்டு இருந்துச்சு. இப்ப சமீபத்துல நம்ம 90களில் மேல கோவில்ல அந்த விளக்கேற்றக்கூடாது, அதாவது கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி மோட்ச தீபம் ஏற்றக்கூடாது, இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நீதிமன்றம் திரும்ப வழக்கு போகுது. வழக்கு போகும்போது அந்த இடத்துல கொடிய விளக்கேற்றலாம், ஏன்னா அது மலை முழுக்க முருகப்பெருமானனுக்கு சொந்தமானது, ஆகையினால போறது வரதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, யாரும் தடுக்க கூடாதுன்னு நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுக்கும். அதுக்கு பிறகு இந்து சமய அறநிலைத்துறை அது எப்ப விளக்கேற்றுறதுங்கிறதெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை தான் முடிவு பண்ணணும், அவங்க விளக்கேற்றணும் அப்படிங்கிற தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை அந்த விளக்கேற்றணுங்கிறத கார்த்திகை தீபத்தப்ப விளக்கேற்றுறத பண்ணவே இல்லை, அமுல்படுத்தவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா அமுல்படுத்தினா அவங்க ஏதாவது கோச்சிப்பாங்களோங்கிறதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு பல தீர்ப்பு அமுல்படுத்துறது இல்லை கோவில்கள் சம்பந்தப்பட்டதுல, அதே மாதிரி இதுலயும் கூட அமுல்படுத்தாம வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு எவ்வளோ தைரியமா தோல்ல ஆட்டை போட்டுக்கிட்டு நாங்க போய் மேல ஆடு வெட்ட போறோம், மாடு வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மக்கள் அந்த பகுதியில் முஸ்லிம்கள் ஒன்னா சேர்ந்து போறாங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா, சட்ட ரீதியா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இடம், நீங்க அயோத்தியில கூட ராமருக்கு ஆலயத்துக்கு தான் சொந்தமானது, ராமர் கோவில் தான் வரணும்னு தீர்ப்பு வந்த பிறகுதான் கோவில் கட்டியிருக்கு. வேண்டுமென்றே மத பதட்டத்தை உருவாக்குறதுக்காக மத ரீதியாக பிரச்சனையை உருவாக்குற மாதிரி நம்முடைய இன்னைக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து அங்க போய் போராட்டம் பண்றது, நாங்கள் ஆட்டை போய் வெட்டுவோம், மாடு போய் வெட்டுவோம், கோழி வெட்டுவோம்னு இப்படி சொல்றது, இதெல்லாம் தேவையில்லாத மத பதட்டத்தை உருவாக்குற விஷயம். இது அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அன்னைக்கு போனவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நாம அன்னைக்கு உடனடியாக அன்னைக்கு சாயந்தரம் நாம என்ன பண்ணோம், இது சம்பந்தமா முழுமையா விசாரிச்சு நாம ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். கூட்டத்தை முடிச்சுட்டு நேராக வேல் எடுத்துக்கிட்டு போய் முருகரை தரிசனம் பண்ண போனோம். இன்னைக்கு செய்தி என்னன்னு சொன்னா, யார் அங்க அத்துமீறி அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாம மத பதட்டத்தை உருவாக்கி திட்டமிட்டு உருவாக்குனாங்களோ அவங்க மேலேயும் வழக்கு, எங்க இந்து அமைப்புகளை சார்ந்த இந்து முன்னணியை சார்ந்த எங்களுடைய மாநில தலைவர் உள்ளிட்ட ஒரு 500 பேர் மேலேயும் வழக்கு. இப்படி சும்மா பேருக்கு வழக்கு போட்டு, நீங்க இதே ஒரு ஹிந்து வேற மாதிரி ஒரு இஸ்லாமிய மத வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா, இந்த நேரத்தில் செக்ஷன் 153A எல்லாம் போட்டு மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இவர் செயல்படுறாருன்னு சொல்லி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காகவோ என்ன காரணத்துக்காகவோ அமைதியாக சாதாரண வழக்குகளில் செக்ஷனில் கேஸை போடுறாங்க. இதை ஆரம்பத்திலே இந்த மத பிரச்சனையை, மத பயங்கரவாதத்தை, மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஆரம்பத்திலே கிள்ளி எறியாம அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. இந்துக்கள் மேல ஒரு மாதிரியும் இஸ்லாமியர்கள் மீது ஒரு மாதிரியும் நடக்கிறதுக்கான காரணம் அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இஸ்லாமியர்களுடைய ஓட்டு சிறுபான்மை ஓட்டுனால தான் இந்த ஆட்சியே வந்தது அப்படின்னு பல முறை அமைச்சர்கள்லேருந்து முதல்வர்லேருந்து எல்லாம் சொன்னாங்க. ஆகையினால முதல்வர் அவங்கெல்லாம் சிறுபான்மை சினுங்கினால் போதும், பெரும்பான்மை அழுதாலும் கூட கவலைப்பட மாட்டோம், ஏன்னு கேள்வி கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது கருணாநிதி காலத்திலிருந்து திமுகவினுடைய செயல்பாடாக இருக்கிறது. நீங்க அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா எஸ்டிபிஐன்னு ஒரு அமைப்பு, அதே மாதிரி தௌஹீத் ஜமாத்து அந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்டிபிஐ ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கு.
நீங்கள் அரசியல் ரீதியாக கூட இவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், அது திமுக அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும்னு திட்டமிட்டு எஸ்டிபிஐ நம்முடைய ஏடிஎம்கேனுடைய எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமாக வாய் திறந்து எதுவும் பேசவே இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு நோக்கமாக இருக்கும், இவங்கெல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இப்போ டிஎம்கேயில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து எப்பயுமே மக்களுக்கு ஏதோ ஒரு வேலை செய்கிறது, மக்கள் அடித்தட்டு மக்கள் ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது அவங்கள வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஓசியில் போகிறீங்க. இப்போ நம்ம சேகர்பாபு அமைச்சர் சொல்லும் போது திருப்பதி கோயிலில் 24 மணி நேரம் நிற்பீங்க, இங்கே நிற்க மாட்டீங்களா? இந்த மாதிரி அமைச்சர்கள், அதாவது ஒரு அரசாங்கத்தோட எல்லாத்துக்கும் வேலை செய்ய வேண்டிய அமைச்சர்கள் இப்படி பேசுறது, அதுவும் இந்துக்கள் பண்டிகைகள் இல்லைன்னா இந்துக்கள் கோயிலில் இந்த மாதிரி பேசுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் திருச்செந்தூர் பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூரில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கார்லேருந்து இறங்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எங்களை உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியல, பெரியவங்கள்லாம் பாத்ரூம் போக முடியல, வயசானவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, சாப்பிட இல்லை, எதுவுமே இல்லாமல் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் வரத்துக்கு முன்னாடி அங்கே மாவட்ட கலெக்டர் இருக்காரு, எஸ்பி அங்கே இருக்காரு, யாரும் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க, மக்கள்லாம் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் கேட்குறாங்க. அவனுங்கெல்லாம் 24 மணி நேரம் போய் திருப்பதியில் நிற்பானுங்க, இங்கே வந்து கத்துவானுங்க, கத்திட்டு போட்டோம், சாமி பார்க்கணுன்னா கியூவில் நின்று தான் ஆகணும், ஏன் கத்துறானுங்க, கத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களை மிக கேவலமாக மனிதர்களில் எப்படி நடத்தணுங்கிறத நீங்கள் 24 மணி நேரம் மக்கள் காத்துட்டு இருக்கான் திருப்பதியிலன்னு சொன்னால், காத்திருந்து சுவாமி தரிசனம் பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கும் எதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இங்கே ஏன் காத்துட்டு இல்லை, அங்கே எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தரான். பெட்டி பெட்டியாக அங்கே அடைச்சிட்டா இருந்தால் கூட அங்கே உணவு இருக்குது, குழந்தைகளுக்கு பால் இருக்குது, கழிவறை வசதி இருக்குது. இங்கே எந்த வசதியும் இல்லை. 6 மணி நேரம் வயதானவர்களும் குழந்தைகளும் பாலுக்காக அழக்கூடிய குழந்தைகளும் அங்கே அழுதுட்டு இருக்கு. நீங்கள் என்னை திறந்தாது விட்டுருங்க, நாங்கள் வெளியவாது போயிடுறோம், நாங்கள் சாமி பார்க்கலனா கூட பரவாயில்ல, குழந்தை அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், தாய்மார்கள் எல்லாம் கேட்குறாங்க. வயதான பெரியவர்கள் யூரின் போனங்க, இயற்கை உபாதைகளை கட்டுப்படுத்த முடியல, நாங்கள் இவ்வளோ நேரம் அடைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் எதையும் கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. நீங்கள் திருப்பதி மாதிரி எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இங்கே நீங்கள் அடைச்சி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து 24 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணுறீங்க, இங்கே ஏன் வெயிட் பண்ண முடியலன்னு கேட்டால் அதில் நியாயம் இருக்குது. எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்து தராமல் இங்கே மக்களை 6 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தா அவங்க இயற்கை உபாதைகள், உணவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் தேவை தானே. மனுஷன் எல்லாருக்கும் அடிப்படையான விஷயம். இதே இப்படி சொல்லக்கூடிய சேகர்பாபு அவர்களை ஒரு 6 மணி நேரம் எந்த வசதியும் இல்லாத ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவர் சும்மா இருப்பாரா? அவரும் இதே கேள்வி தானே கேட்பாரு. அவருக்கு கூட இருக்கக்கூடிய அவர் குடும்பத்தை சார்ந்த யாரையாவது 4 பேர் பெண்களோட குழந்தையோட போய் அடைச்சி வச்சிருந்தா எல்லாரும் கேள்வி கேட்க தானே கேட்பாங்க. அதை கேட்டதுக்கு குறைஞ்சபட்சம் மனிதாபிமான உணர்வு கூட இல்லாம அவர் சொல்லியிருக்கிற விஷயம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி யாருக்கு அந்த கியூவில் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, யார் இலவச தரிசனம், தர்ம தரிசனம்னு சொல்றாங்கல்ல, அந்த தர்ம தரிசனம் பணம் கொடுக்காம, கட்டணம் சுவாமியை பார்க்கறதுக்கு பணம் கொடுக்காம யார் இருக்காங்களோ அவங்கள தான் இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பணம் கொடுத்து 100, 200, 1000 அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து போகிறவங்களுக்கு தனி வரிசை, சீக்கிரமாக போய் சாமி கும்பிடணும். அதில் தான் நாம் இதில் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் பொருளாதார தீண்டாமைன்னு சொல்கிறோம். நீங்கள் பணம் இருக்கிறவனுக்கு ஒரு விதமான நடைமுறை, இல்லாதவனுக்கு ஒரு விதமான நடைமுறை. ஆகையினால தான் இந்த பொருளாதார தீண்டாமையை இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில், பக்தர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது. சரி, இப்போ திருச்செந்தூரை பற்றி பேசும்போது, திருச்செந்தூர் ஒரு கடற்கரை கோயில், அங்கே வந்து நில அரிப்பு ஏற்படுது, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் அதை தடுக்கிறதுக்கான செயல்பாடுகளையும் அரசும் அறநிலையத்துறையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா. அதாவது என்னன்னா, நம்முடைய திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய கடல், இந்த கடலில் வந்து பக்கத்தில் இவங்க ஒரு சின்ன ஒரு தூண்டில் வளைவு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது கட்டுறாங்க. அதாவது மீன்பிடிவர்களுக்காக தூண்டில் வளைவுன்னு ஒரு சின்ன துறைமுகம் மாதிரி, மீன்பிடி துறைமுகம் மாதிரி கட்டுறாங்க. அப்படி கட்டும் பொழுது தண்ணியை, அதாவது கடலினுடைய பகுதியை இவங்க ரீக்ளைம் பண்ணுறாங்க. ரீக்ளைம் பண்ணும்பொழுது தண்ணியை ஒரு பக்கம் தண்ணியை மறிச்சா இன்னொரு பக்கம் தண்ணி வெளியே வரும். அதே மாதிரி இந்த பக்கம் மறிச்சதுனால தண்ணி இன்னொரு பக்கம் வெளியே வருது. இந்த இடத்துல முழுக்க கடல் உள்வாங்குது. இந்த பிரச்சனை அடிக்கடி வருது.
நீங்க ஒரு கடல் ரீதியில கடல்ல ஏதாவது வேலை செய்யும் பொழுது அந்த இடத்துல முழுமையாக இதுக்கு எல்லாத்தையும் விசாரிச்சு அறிவியல் ரீதியாக என்ன செஞ்சா இது வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனா இதையெல்லாம் பார்க்காம இவங்க ஏதோ நாங்க ஒரு திட்டம் போட்டுட்டோம், ஆகையினால நாங்க இதை வந்து செய்யறோம்னு சொல்லி செயல்படுத்துறதுனால இந்த இடத்துல கடல் உள்வாங்குது. அதே சமயத்துல பெரிய அளவுக்கு கோவில் கிட்ட வரைக்கும் கடல் வெளியே வருது. நீங்க இந்த பிரச்சனை வர்றதுனால தான் இதை நீங்க முழுமையா அறிவியல் ரீதியா அங்க இருக்கக்கூடிய இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சயின்டிபிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்க இதை பண்ணியிருக்கணும். என்ன நான் இதுல இருந்து என்ன சொல்றோம்னா, எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோவிலையும் முழுமையாக இவங்க எந்தையும் வந்து இது நடந்தா இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களையும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் கம்பேர் பண்ணா கூட தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி பழமையான கோவில்கள் எங்கேயுமே இல்லை. பழமையான கோவில்கள் அதிகமான இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 48,000 கோவில்கள் 1000 ஆண்டுகள் ஆன கோவில்கள் இருக்கு. அதுல 35,000 கோவில்கள் சிதிலம் அடைஞ்சிருக்கு. எப்போ இடிஞ்சு விடும்னு தெரியாத நிலையில இருக்கு. அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது இந்து சமய அறநிலைத்துறை. ஆனா அதெல்லாம் செய்யாம நீங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்யாம நாங்க தான் கோவிலை கட்டணும், நாங்க தான் கோவிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம்னு சொல்லி யாரோ நடத்தின விஷயத்துக்கெல்லாம் நீங்க லேபிள் ஓட்டுறாங்க இந்த அரசாங்கம். நாங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம், இந்த அரசாங்கம் ராஜராஜ சோழனுக்கு இணையானது, ராஜராஜ சோழன் எத்தனை கோவில்களை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நாங்க இத்தனை கோவில்கள்ல 2000 கோவில்கள்ல 3000 கோவில்கள்ல நாங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம் அப்படியெல்லாம் பெருமை பேசிட்டு இருக்காங்க. நீ உண்மையிலே இவங்க கோவில் கும்பாபிஷேகம் நடத்தினாங்கன்னா அதுவும் கிடையாது. மக்கள் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, நிறைய பேர் அதுக்காக உபயதாரர்கள் பணத்தை கொடுக்குறாங்க, அதன் மூலமாக கும்பாபிஷேகம் நடக்குது. ஆனா பேர் யாருக்குன்னா இந்த அரசாங்கத்துக்கு, சேகர் பாபு அவர்களுக்கு, நம்ம 1வது அமைச்சர் மூனா ஸ்டாலின் அவர்களுக்கு இது வருது. இப்போ அறநிலைத்துறையிலேருந்து நிறைய வருமானம் வருது, அதை வந்து கணக்கு பார்க்கறத தவிர மற்ற விஷயத்த அறநிலைத்துறை செய்யவே மாட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசு துறை, எல்லா துறைக்கும் நீங்கள் சிஏஜி ஆடிட் இருக்கு, காம்ப்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் ஆடிட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆடிட்டிங் இல்லாத ஒரு அரசு துறை அப்படின்னு சொன்னால் அது இந்து சமய அறநிலைத்துறை. இந்து சமய அறநிலைத்துறை உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, நாங்கள் ஆடிட் பண்ணோம், இல்லை நாங்கள் ஆடிட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஆடிட்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை பதில் சொல்லுது. யாருக்கு? சிஏஜி மூலமாக பல துறைகளில் ஊழல் நடந்திருக்கு, தவறு நடந்திருக்குன்னு நிறைய அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால பெரிய பிரச்சனையெல்லாம் நாடு முழுக்க வந்திருக்கு. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை சிஏஜிக்கு உட்பட்டதில்லை, நீங்கள் என்ன ஆடிட்டே பண்ண முடியாதுன்னு நாங்கள் ஆடிட்டுக்கு எந்த விதமான இதையும் உனக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கோவிலும் தனித்தனி நிர்வாகத்தின் கீழே இருக்கு. எங்களுக்கு கோவில்ல இருந்து வரக்கூடிய பணம் எடுக்கிறோம், நாங்கள் எவ்வளோ எடுக்கிறோம்? 14% கோவிலில் உண்டியலில் போடுற பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் நாங்கள் எடுக்கிறோம். எதுக்குன்னு சொன்னால் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி 4% எடுக்கிறோம். எதுக்குன்னு சொன்னால் அங்கே ஆடிட் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். ஒவ்வொரு கோவிலையும் தனித்தனியாக ஆடிட் பண்ணுறதுக்காக ப்ரைவேட் ஆடிட் ஏஜென்சி வச்சுருக்கோம். அந்த ஆடிட் ஏஜென்சி அதை ஆடிட் பண்ணுவாங்க, அதுக்கு 4% எடுக்கிறோம். அது இல்லாமல் நம்முடைய கமிஷனர் சேம நல நிதி, அதாவது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆணையாளர் அவருடைய சேம நல நிதின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு 40% அளவுக்கு பணத்தை எடுக்கிறாங்க. கோவிலில் வரக்கூடிய உண்டியல் பணத்தில், காணிக்கை பணத்தில் பக்தர்களுடைய வருமான காணிக்கை பணத்தை எடுத்து ஒரு துறை நடந்துட்டு இருக்கு. ஆனா அது அரசு துறைன்னு சொல்றாங்க. நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இது மதசார்பற்ற நாடு. ஒரு மதத்தினுடைய, ஹிந்து மதத்தினுடைய கோவில்களை மட்டும் அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாது. கிறிஸ்தவர்களுடைய, முஸ்லீம்களுடைய மசூதி, சர்ச்சு எப்படி அவங்க நிர்வாகம் பண்றாங்களோ அதே மாதிரி ஹிந்துக்கள் அவங்களுக்கான ஒரு சுதந்திர வாரியம் அமைச்சு அந்த வாரியத்தின் கீழே இந்த கோவில்கள்லாம் நிர்வாகம் பண்ணணும். இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை தேவையில்லை. அரசாங்கத்துக்கும் இந்த கோவில்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த இந்து சமய அறநிலைத்துறை ஒரே ஒரு கோவில் கூட இதுவரை கட்டினதில்லை. இருக்கிற கட்டப்பட்ட கோவிலை கூட, மன்னர்கள் கட்டிய கோவிலை கூட முழுமையாக பராமரிக்கலை. கோவில்களுக்கு 5.25 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தது, இன்னைக்கு 3 லட்சம் தான் அவங்களுடைய பதிவில், அதாவது இன்டர்நெட்டில் நம்முடைய வலைதள பதிவில், ஹெச்ஆர்என்சியினுடைய வலைதள பதிவில் 3 லட்சம் தான் போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 2.25 லட்சம் ஏக்கர் நிலங்கள் காணலை. இதெல்லாம் இவங்களுடைய நிர்வாகத்தின் கீழே நடந்திருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள். ஆகையினால இந்த இந்து சமய அறநிலைத்துறை தேவையில்லை.
கோவில்களை பாதுகாக்கணும், கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய வேலையில அதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அதுக்கு மாறா செயல்படுது. ஆகையினால் இந்த இந்து சமய அறநிலைத்துறைங்கிற ஒரு துறை தேவையில்லை. இந்துக்கள் அவங்களே மடாதிபதிகள், ஆதீனங்கள், நம்முடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஆன்மீகத்து மேல நம்பிக்கை உள்ள இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு சுதந்திர வாரியம் அமைக்கணும். அவங்க தான் முழுமையா இதை கோவில்களை, தமிழ்நாட்டு கோவில்களை பராமரிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கம். பல பிரச்சனைகள் பற்றி உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சமைக்கு நன்றி. நன்றி.